ஒரு பெரிய நடிகராகி உங்ககிட்ட பேசும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ முதலமைச்சரா ஆக போறாரு அப்படிங்கும் போது எப்படி இருக்கு? அவர் முதலமைச்சர் ஆக போறாருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய நடிகரா இருக்கிறப்போ என்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ முன்ன எப்படி பேசுவாரோ அதே மாதிரி. நான் ஒரு ஆக்டர் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. சட்டுன்னு எல்லாருக்கூடையும் பழக மாட்டார். ஆனால் ரொம்ப காம், அமைதி. யாரையும் அவர் புண்படுத்தி நான் பார்த்தது கிடையாது. சட்டுன்னு ஒரு இதில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. நான் எதில் இன்வால்வ் ஆனாலும் அதில் ரொம்ப யோசனை பண்ணி அப்புறம் அதில் இன்வால்வ் ஆனால் அவர் வின் பண்ணாமல் வந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது சைக்கிள். சைக்கிளிங்ல வருவார். பிரச்சாரத்துல எல்லாம் கூட சைக்கிள் ஓட்டிட்டு அதே மாதிரி தான் அங்கிருந்து சைக்கிள்ல வருவார். அப்போ எல்லாம் யாருக்குமே அந்த எண்ணமே வரல ஆக்டிங்கே வருவார். அவர் குவாய்ட்டா இருந்ததுனால அவர் யாரும் ஒன்றும் கேட்டதும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் லயோலால போய் விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நான் சினிமாவில் நடிக்க போனேன். அப்போ கூட நான் கெலாட்டா தான் பண்ணேன், நீ சினிமாவில் நடிப்பியா? பாலிடிக்ஸ் வருவார் அப்படிங்கும்போது பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரு ஆகி இந்த மாநாடு இதெல்லாம் பேசும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆரம்பத்தில் ஃப்ராங்காக சொல்லணும்னா அது விஜய் மாதிரி இல்லை. படத்தில் விஜயுடைய நேச்சர் இல்லை அந்த மாதிரி. அவர் இங்கே தமிழ்நாட்டை வச்சு விளையாட மாட்டார். இத்தனை பேர் அவருக்கு ஃபேன்ஸாக இருக்கிறப்ப அவங்கள கெடுக்க மாட்டாருன்னு தெரியும். வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு மனிதரும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகும்போதும் மதிப்பு மிகுந்த ஒரு பதவிக்கு போகும்போதும் சந்தோஷப்படுற முதல் நாள் அவங்களுடைய பெற்றோர்களை தாண்டி அவருடைய ஆசிரியராக தான் இருப்பாங்க. அந்த வகையில் தாவேக தலைவர் அவர்கள் ஏகோபித்த ஆதரவோட இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காரு. இன்னைக்கு நம்ம அவருடைய ஆசிரியரை தான் சந்தித்து சிறப்பு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? எப்படி உணர்றீங்க? முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்ல வேர்ட்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மாணவர் விஜய் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. எந்த வகுப்புல இருந்து உங்க கூட உங்க 6வதுல இருந்து எங்க ஸ்கூல்ல, அது பேர் பாலலோக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், விருகம்பாக்கத்துல இருக்கு. 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எங்க ஸ்கூல்ல படிச்சவர். ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. சட்டுன்னு எல்லாருக்கூடையும் பழக மாட்டாரு. ஆனா ரொம்ப காம், அமைதி. அந்த வயசுல உள்ள பிள்ளைங்க மாதிரி கெலாட்டா பண்றது, ஒருத்தர் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கூடயும் இருப்பாரு. அதே சமயம் சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சொல்ற அதே டைலாக் தான் நீங்களும் சொல்றீங்க. சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படிதான். எப்பவுமே அவர் அப்படிதான். அவர்கிட்ட ஒரு மாற்றம் அந்த மாதிரி கிடையாது. யாரையும் அவரு புண்படுத்தி நான் பார்த்தது கிடையாது. ஸ்கூல்ல எப்பவுமே யாரையும் அவர் புண்படுத்தினது கிடையாது. சட்டுன்னு ஒரு இதுல இன்வால்வ் ஆகிறது கிடையாது. நான் எதுல இன்வால்வ் ஆனாலும் அதுல ரொம்ப யோசனை பண்ணி அப்புறம் அதுல இன்வால்வ் ஆனா அவர் வின் பண்ணாம வந்தது கிடையாது. அதுல ஸ்போர்ட்ஸ், அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம். அது கொக்கோ விளையாடுவாரு, ஆத்லீட், ரன்னிங் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் ஓடுவாரு ஸ்கூல் டைமிங்ல. ஓகே. அதுல எப்பவுமே மெடல்ஸ். எப்பவுமே நீங்க எந்த அளவுக்கு க்ளோஸ்டா அவர் கூட பழகி இருக்கீங்க? நீங்க கிளாஸ் டீச்சரா இருந்தீங்களா? எப்படி? நான் அவருக்கு இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்கேன். அப்புறம் என்கிட்ட டியூஷன் படிச்சது. அது 6th இருந்து 12th வரைக்கும் டியூஷனுக்கு வந்திருக்காரு. எங்க வீட்டுல இப்ப அவர் 6th படிக்கிறப்போ எங்க கிட்ட டியூஷன் பண்றாரு. அதே மாதிரி பழகிடுச்சு அவருக்கு எங்களை. அவரு ஒரு இடத்துல பழகிறது வரைக்கும் அவரு குவைட்டா தான் இருப்பாரு. பழகின அப்புறம் தான் சாதாரணமா இருக்காரு, இயல்பா பழக ஆரம்பிச்சாரு. 12th வரைக்கும். 6th இருந்து 12th வரையும் இங்கிலீஷ் நீங்க தான். ஸ்டேஜ்ல எல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ்ல பொழந்து கட்டியிருக்காரு. அந்த இங்கிலீஷ்ல பேசுற அந்த ஆக்சென்ட் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். இங்கிலீஷ்ல பேசினா அது வித்தியாசமாவே தெரியும். அது யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தெரியும். இங்கிலீஷ் ஆக்சென்ட் சரியா இருக்கும்.
இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. ம். அது வந்து சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்ப அப்பவே ஒரு பிரபலத்துடைய மகன் அப்படிங்கிற வகையில தான் உங்களுக்குலாம் அறிமுகமானாரா? இல்ல எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கா இன்ன வரைக்கும் விஜய் அவர்களை நினைவுபடுத்தி நீங்க சொல்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? அவர் வந்து மிஸ்டர் எஸ்ஏசி உடைய மகன்னு வந்து எப்பவுமே காட்டினது கிடையாது. ம். அவர் வந்து பீக்ல இருந்தப்ப கூட இவரை ரொம்ப சாதாரணமா தான் அவங்க ரொம்ப டிசிப்ளின்டா வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா வருவாங்க, அப்பாவும் வந்து ஸ்கூல்ல தாளாளர் இவங்களெல்லாம் பார்ப்பாங்க. இவரை சம்மந்தப்பட்ட அந்த ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பிஸி பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஃபாலோ அப் இருக்கும். ஆனால் வந்து எந்த விதமான ஒரு பகட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது சைக்கிள். சைக்கிளிங்ல வருவார். பிரச்சாரத்துல எல்லாம் கூட சைக்கிள் ஓட்டிட்டு அதே மாதிரிதான் வந்து அவங்க வீடு அப்போ அங்க இருந்தது இல்ல, ஸ்டேட் பேங்க் காலனில. அங்க இருந்து சைக்கிள்ல வருவாரு. வந்துட்டு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போறது, அந்த மாதிரி தான் இருப்பாரு. அப்போ வந்து எல்லாம் யாருக்குமே அந்த எண்ணமே வரல வந்து ஆக்டிங்கே வருவாருன்னு. 7th வந்தப்போ கூட ஒரு ஷார்ட் ஸ்டிண்ட் தானே அந்த செந்தூர பாண்டியில சின்ன சின்ன இதுதான் பண்ணிருக்கேன். அதனால வந்து ஆக்டிங்ல வருவாருன்னு நாங்க நினைக்கல. ஏன்னா பேச மாட்டாரு. ஓகே, அதனால நினைக்கவே இல்லை. எல்லா டீச்சர்ஸும் கேட்பாங்க, நீ பெரிய பையனா போய் என்ன பண்ண போறன்னு கேட்பாங்க எல்லார்ட்டையுமே ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க அது மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? அப்ப என்ன சொல்லிருக்காரு? அவரு பேச ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் குவாய்ட்டா இருந்ததுனால அவர் யாரும் ஒண்ணும் கேட்டதும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து லயலால போய் விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நான் வந்து சினிமால நடிக்க போறேன். அப்போ கூட நான் கெலாட்டா தான் பண்ணேன், நீ சினிமால நடிப்பியா? இல்ல நான் நடிக்க போறேன். அதுக்கு இடைப்பட்ட காலங்களே நடிச்சுட்டு தானே இருந்தாரு அவரு. அப்படி இல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவரு பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல, இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். இதெல்லாம் நீக்கி வச்சுட்டு ஸ்கூல் டைம்ல விஜய் யாரு, விஜய் வந்து நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்ற ஒரு அந்த டைம்ல மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? இன்னும் உங்களுக்கு நினைவு இருக்கு அது மாதிரி ஏதாவது? இவங்க வந்து ஸ்கூல் டைம்ல ஒரு விஜய் லைக் எனி அதர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அவ்வளவுதான். வெரி சாஃப்ட் பாய். தனித்துவமா அப்படியே வெளியில தெரியுது. only ஸ்போர்ட்ஸ் வெரி குட். குறிப்பா நீங்க அவங்க சிஸ்டர் அந்த இடத்துக்கு பிறகு ஒரு விஷயம் சொன்னீங்க. அவர் அப்பதான் இன்னும் குவைட் ஆனதே. அது வரைக்கும் அவர் சிஸ்டர் மேல அப்படி ஒரு பாசம். அந்த 11-year-old பாய் சிஸ்டரை கொண்டு வந்து கிளாஸ்ல விட்டு சமாதானப்படுத்திட்டு போறதெல்லாம் அவங்க பாக்குறதுக்கு அப்படியே எஸ்ஏசி சார் மாதிரியே இருக்கும். நல்ல சியர்ஃபுல்லா விளையாடுவாங்க. அண்ணா கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட். அண்ட் அவங்க அந்த ஃபேமிலியே எவ்வளோ சிம்பிள்னா, மத்தியானம் ஷோபா மேம் வந்து எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து விஜய் கொடுத்துட்டு குழந்தைக்கும் கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு நடந்தே தான் போவாங்க வீட்டுக்கு. அவ்வளோ சிம்பிளா தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த சம்மர் வந்து அவங்க எஸ்எஸ்சி சாருக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பாம்பேல. அப்போ என் ஹோல் ஃபேமிலி போனப்போ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அண்ட் குழந்தை வந்து தவறிடுச்சு. அப்போ வந்து சார் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு. ஆனால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நின்னது மேடம் தான், ஷோபா மேடம். அப்படியே வரவங்களெல்லாம் பேசி கொண்டு எல்லாம் பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இப்படி இருந்தப்போ இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ இது பண்ணவோ யாரும் இருந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் தான் ஒரு மனசுல இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா? ஏன்னா நீங்க அதுக்கு பிறகு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கீங்க. வந்து அதை பத்தி ஒன்றும் ரொம்ப சொல்ல மாட்டாரு. நாங்களா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் நானும் மட்டும்தான் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறத்துல இருந்தே விஜய் இப்படி ஆனது நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதான் சொன்னேன்ல, ஆரம்பத்துல இருந்தே எந்த காரணத்தினாலும் தெரியாது, பட் இந்த பையனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பையனா. அதனால ஒவ்வொரு ஸ்டாரா ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்றீங்க, சின்ன சாதாரண ஒரு பையனா இருந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கெல்லாம் வரப்போ ஒரு சின்ன பையன் தானே, 7th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையன். சும்மா வந்துட்டு முடிச்சுட்டு போறது வரைக்கும்
எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அதனால ஒவ்வொரு இதையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே. படிப்புல எப்படி? இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. படிப்புல எப்படி? அவரே சுட்டியா? எத்தனையோ வாட்டி அவரே சொல்லிட்டாரு. அவருக்கு எது பிடிக்குதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஸ்போர்ட்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய நடிகர் ஆகிறாரு, இல்ல திரைத்துறையில என்டர் ஆகிறாரு அப்படிங்கும்போது அந்த சமயத்துலலாம் உங்க கூட கனெக்ட்ல இருந்திருக்காரா? இல்ல அதற்கு பிறகு நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அப்பா ஸ்கூல்ல கனெக்ட் இல்லை, ஆனா என் கூட பேசுவாரு. அவங்க அம்மா டியூஷன் டீச்சர் அப்படிங்கிறதுனால இல்ல, அதையும் மீறி நாங்க கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவர் எங்கள்கிட்ட கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாரு. அதனாலதான் அப்புறம் அவங்க அம்மா என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ். ஸோ அவங்க வீட்டில் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ அங்க போனேன்னா ஹீ வில் டாக் டு மீ. அங்க இருந்து பேசுவாரு கொண்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆன அப்புறம் வெளியே வர முடியாது இல்ல. ஆனா லவ் டுடே படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ என் பையன் அந்த பக்கம் போனான். என் பையனும் அதே ஸ்கூல்ல படிச்சான். ஸோ என் பையனுக்கும் விஜய்க்கும் 2 years என்னவோ தான் வித்தியாசம். ஸோ என் பையன் அங்க போறத பார்த்து ஃபாலோ பண்ணி நிறுத்தி, எங்க போறேன்னா வீட்டுக்கு இங்கதான் வீட்டுக்கு போறேன், மேம் இருக்காங்க, நான் வரேன் பார்க்கறதுக்கு, நீங்க என்கிட்ட பேசிட்டு போனோம். இப்ப கடைசியா எப்ப பேசுறீங்க அவர்கிட்ட? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா ஆயிட்டாரு, சூப்பர் ஸ்டார் அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அவர்கிட்ட பேசி 2019. ஓகே. அப்போ கார்த்திகேயன் நவீன், ஓகே, அவரும் என் ஸ்டூடெண்ட் தான். அவரும் என்கிட்ட சொன்னாரு, நீங்க பேசுறீங்களா மாஸ்டர் படம் சமயத்துல அப்படின்னு பேசுறீங்க? பேசுறேன். சோ கொஞ்ச நேரம் பேசுறேன். எவ்வளவு நாளுக்கு பிறகு நீங்க பேசுனீங்க? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. கேஷுவலா தான் நாங்க பேசுறோம், எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம். ஆனா அது எவ்வளவு நாளுக்கு அப்புறம்னா அந்த லவ் டுடே படத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல F1 அப்போ என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்கே இருந்தாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ F1ல அந்த ப்ரோக்ராம் வந்தப்போ நான் பேசினேன். ஸ்கூல் டைம்ல ரொம்ப அடமண்டா சுட்டித்தனம் பண்ணிட்டு அது மாதிரிலாம் இல்ல. அப்போ ஸ்கூல் அதான் நான் சொன்னேன்ல, ஸ்கூல்ல வெரி டிசிப்ளின்ட். ஓகே. அவருடைய எனர்ஜி எல்லாம் அவரு வீட்டில தான் காட்டுவாருன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அவங்க பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க அப்போ, SSC சாரோடைய அம்மா. அப்போ அவங்க கிட்ட தான் அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். ஏன்னா அவங்க தான் எப்பவுமே அவரை கூட இருக்கிறது எல்லாம். ஸோ அங்கதான் வீட்டுக்கு தான் அவரு இதெல்லாம் காட்டுவாரு. இல்லைன்னா ஸ்கூல்ல ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப போயிட்டு. விஜய் அவர்களுடைய அடையாளம்னா அவருடைய டான்ஸ் தான். ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்ல அப்பையில இருந்தே டான்ஸ். அப்போ எல்லாம் கல்ச்சுரல்ஸ் அவ்வளவா கிடையாது படிச்ச டைம். ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடி இருக்காரு. ஒரே ஒரு வாட்டி. அதை தவிர பெருசா வெளிப்படுத்திட்டதுல அதுக்கான ஸ்பேஸும் அங்க இல்ல. அங்க ஸ்பேஸ் இல்லைன்னு இல்ல, கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன். ஒரு பெரிய நடிகராகி உங்ககிட்ட பேசும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ முதலமைச்சரா ஆக போறாரு அப்படிங்கும் போது எப்படி இருக்கு? அவர் முதலமைச்சர் ஆக போறாருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய நடிகரா இருக்கிறப்போ என்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ முன்ன எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான். நான் ஒரு ஆக்டர் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அதுக்கும் முன்னால நான் போய் அவரை என் சன்னுடைய வெட்டிங்க்கு இன்வைட் பண்ண போனேன். அப்போ மோகன்லால் கூட ஒரு படம் பண்ணாரு இல்ல, ஜில்லா ஜில்லா ஜில்லா. அப்போ போய் இன்வைட் பண்ண போனேன். அப்போ பேசினேன். அப்போ ரொம்ப சாதாரண, ரொம்ப குவைட் அண்ட் ரிசர்வ்டா தான் இருப்பாரு. அண்ட் தென் 2019 எப்போ ஸ்கூல்ல எப்படி பேசணும் அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு பிறகும் அதே மாதிரியான ஒரு நோ சேஞ்ச். அந்த ரெஸ்பெக்டோட நல்ல. ஏன்னா அவரு ஒருத்தரை அவருக்கு பிடிக்கும்னா அந்த எஃபெக்ஷன் அவரு காட்டுவாரு. இந்த பேச்சுல இக்னோர் எல்லாம் பண்ண மாட்டார். எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அதை இக்னோர் பண்றது இல்லை, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்படிதான் பேசுறேன். இப்ப எல்லாருமே சொல்றதுதான், பெருசா பேச மாட்டாரு, ரிசர்வ்டா இருப்பாரு அப்படின்னு முன்னாடியே நீங்களும் சொன்னதுதான். ஒன்ஸ் அவர் பாலிடிக்ஸ் வராரு அப்படின்ற ஒரு தகவல் நியூஸ் வரும்போது அதை நீங்க எப்படி பாத்தீங்க? நான் பயந்தேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ரிசர்வ்ட் கைண்ட். அண்ட் அப்போ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதனால இவர் எப்படி வருவாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். தயக்கமாக தான் இருக்கு. தென் அதே மாதிரி இன்னொரு வாட்டியை பண்ண அவருடைய
40th பர்த்டே அவங்க அப்பா அந்த கொடி launch, அந்த பர்த்டேக்கு அவர் ஸ்கூலுக்கு வந்தார். அப்போ நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஹாய் ஹாய்ன்னு சொல்லி எல்லா கிளாஸ்க்கும் போயிட்டு வந்தாரு. அப்போ வந்து இப்போ அப்புறம் தான் வந்து அந்த பாலிடிக்ஸ்ல அவர் போறாரா இல்லையான்றதெல்லாம் இருந்து அந்த பாலிடிக்ஸ் போறப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எப்படி வந்து இவரு மோர் தென் எனிதிங் எல்ஸ் அவர் சேஃப்டி நினைச்சோம், எப்படி அவர் சேஃபா இருப்பாரா அதுதான் நான் நினைச்சேன். சேஃப்டி அப்புறம் பிளஸ் அவர் வந்து சக்சஸ் ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சா? சக்சஸ் ஆவாரான்னு நான் பயப்படல, ஆனா இவ்வளவு பெரிய சக்சஸ் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா எனக்கு தெரியும் வந்து விஜய் ஒன்ல இறங்கினா வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் இறங்குறாரு. அப்போ there will be a certain amount of success. தோக்க மாட்டாருன்னு தெரியும், ஆனா இப்படி சக்சஸ் ஆகி சிஎம் ஆவாரு ஒரே தேர்தல்ல சிஎம் அளவுக்கு வளர்ந்துட்டாரு அது வந்து நான் நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல பலரும் நினைக்காத ஒரு விஷயம், ஆனா எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம், பல பேர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது பல பேருக்கு தெரியாம தான் இருந்துச்சு. பாலிடிக்ஸ் வருவாரு அப்படிங்கும்போது பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒன்ஸ் அவர் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகி இந்த மாநாடு இதெல்லாம் பேசும்போதும் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஸ்பீச் எல்லாம் எப்படி உருவாங்கிக்கிட்டீங்க? வந்து ஆரம்பத்துல பிராங்கா சொல்லணும்னா அது விஜய் மாதிரி இல்லை. படத்துல விஜயுடைய நேச்சர் இல்லை அந்த மாதிரி. படத்துல வந்து பேசுற மாதிரி ஒரு ஆவேசத்தோட பேசினது அது விஜய் உடைய நேச்சரே கிடையாதுன்னு நினைச்சேன். போக போக இந்த தான் வந்து எந்த ஒரு ரோல் எடுத்திருக்காரோ அது பக்காவா பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி தன்னை இது பண்ணி அதுக்காக தகவல் ஒரு கிளாரிட்டியும் இருக்கு. சேஞ்ச் அது தேவைப்படுது, அவர் எடுத்திருக்க அந்த பார்ட்டுக்கு அது தேவைப்படுது, அதனால அவரு எடுத்திருக்காரு. ஒரு கிளாரிட்டியோட தான் போயிட்டு இருக்காரு. அதன் பிறகு அவங்க ஃபேமிலிலயோ இல்லை அவங்க அப்பாவோ உங்க கூட டச்ல இருக்காங்களா, இல்லை நீங்க ஃபுல்லாவே வந்து? இல்ல அம்மா, ஏன்னா அவங்களும் வந்து அந்த நானும் அவங்களும் ஷிரடி சாய்பாபா இதுல நாங்க அந்த இதுல தான் நாங்க வந்து அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஷிரடி கூட போனாரு, இப்போ அவரே போனாரு பார்த்தேன். அதனால அந்த மெசேஜ் வந்து அவங்க அனுப்புவாங்க, நான் அவ்வளவுதான். நாங்க பாலிடிக்ஸ் இதை பத்தியோ ஒண்ணுமே பேசணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க பார்த்த ஆக்டர் விஜய், ஸ்டூடெண்ட் விஜய், இப்போ முதலமைச்சர் விஜய், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுக்கு நீங்க சொல்ற விஷஸ் இல்ல அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? இல்ல, வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருந்த விஜய் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டா வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுத்தது. லைக் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒரு குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் குழந்தை. ஆனா அந்த குழந்தைய வந்து தன்னை காம் ஆக்குறதுக்கு விஜய் விரைஞ்சுக்கிட்டே இருப்பான் அந்த பையன். ஸோ அவங்க யூஎஸ்க்கு போனாங்க, அந்த பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெட்டர் வந்து யூஎஸ்ன்னு. அப்போ போகிறதுக்கு முன்னே நான் வந்து விஜயை பார்க்கணும் ஏன்னா அந்த பையன் கேட்டதுனால மிஸ்ஸஸ் நாசர் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க போனோம். நான் போனப்போ விஜய் பார்த்தோம், விஜய் பார்த்துட்டு தான் போனோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் பிள்ளைங்களுக்கு கூட, ஆர்டிஸ்டிக்னா வந்து மைண்ட் அவ்வளோ இதாக இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு கூட வந்து விஜய் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஈர்ப்பு இருக்குன்னா அது ரொம்ப எனக்கு வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பையன் இவ்வளோ இதாக வந்திருக்காங்க. இப்போ பாலிடிக்ஸ்க்கும் அவர் வந்தது சக்ஸஸ்ஃபுல்லானது சந்தோஷம். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா அவர் வந்து இவ்வளோ நாள் இருந்ததோட தமிழ்நாடை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணணும், நல்லபடியாக வந்து நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டோம், அதை அவர் தூக்கி நிறுத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சொன்னேன்னா எல்லாரும் வந்து என்ன எப்படி பாதி பேர் எப்படி உனக்கு தெரியும் என்னன்னு, ஆனா அவர் எது எடுத்தாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்கணும்ன்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன்ல தான் பண்ணுவாரு, அதை அவர் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அவர் பாலிடிக்ஸ் வரும்போது அவருடைய பாதுகாப்பு சார்ந்து பயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் மேல வந்து நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. வந்தோன்னா அவருக்கு வந்து சரியா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு, மக்கள்கிட்ட போய் பேச மாட்டாரு, கள செயல்பாடுகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அந்த டைம்ல நீங்க எப்படி அவரை வந்து ரிவ்யூ பண்ணீங்க? வந்து அவர் பேச மாட்டாரு, கொல்ல மாட்டாருன்னு எல்லாம் சொன்னாலும், என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் அது மக்களுக்கு நேச்சுரலா அது வந்து, ஏன்னா பாலிடிக்ஸ்ல இருந்ததே இல்லை, சினிமால இருந்து திடீர்னு வந்திருக்காரு, அதனால மக்கள் சொல்லதான் செய்வாங்க. ஆனா அவருக்கு ஒரு தீர்மானம் பண்ண அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாருன்னு தெரியும். அவர் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை வச்சு வந்து விளையாட மாட்டார்.
இத்தனை பேர் வந்து அவருக்கு ஃபேன்ஸா இருக்கிறப்போ அவங்கள வந்து கெடுக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால அவரு பிளான்ஸ் வச்சிருப்பாரு. ஓகே மேம், நிறைவா உங்களுடைய ஒரு ஆசிரியையா உங்களுடைய மாணவர் முதலமைச்சரா ஆக போறாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அவருக்கு ஒரே ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் விஜய், திஸ் இஸ் அ சான்ஸ் God has given you. ஸோ இன்னைக்கு விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு இல்லை சிஎம் ஆயிட்டாருனாலும் அதுக்கு காரணம் அவருடைய ஃபேன் பேஸ் அண்ட் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா தான் அவர் உருவாக்குனது அண்ட் அவருடைய ஃபேன் பேஸ் தான் ஆல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டுகெதர் அவர் ஆக்கி. ஸோ இது வந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் டு ரீபே த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பை மேக்கிங் த ஸ்டேட் மச் பெட்டர் பிளேஸ். இப்போ இருக்கிறது நல்லாவே வந்து அவர் ஆட்சி செய்து அந்த தமிழ்நாடை மேலே ஏற்றுவாங்க. முதலமைச்சரா அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல வந்துகிட்டே இருக்கும். பல்வேறு பிரபலங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. அந்த வகையில இது உங்களுடைய வாழ்த்துங்கிறது அவருக்கு மிக முக்கியமானதா பார்க்குறோம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசிரியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில நீங்க உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமானதா இருக்கும் அப்படிங்கிறது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் விஜய். யூ மஸ்ட் பி வெரி சக்சஸ்ஃபுல். என்னால் அது தமிழ்ல சொல்ல முடியாது, அதான் சொல்லிட்டேன். ஐ ஹோப் யூ வெரி வெரி சக்சஸ்ஃபுல் as a CM. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். நன்றி 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 மேம், உங்க நேரத்தை நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.